சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சார் கேக்குதா? ஹலோ ஹலோ ஹாய். கேக்குதா சார், நல்லா இருக்கீங்களா? கேக்குது, நல்லா இருக்குது. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன கொஸ்டின் சார்? ஸோ ஜாதக பொருத்தம் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் உங்களை ரீச் அவுட் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டு பேருக்கும் காம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்கு, ஸோ மேரேஜ் காம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சார் அதை அதுதான். வந்து நான் தனியா சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்ப ஜூம்ல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இன் சென்ஸ், ஹாரோஸ்கோப் பேஸ் பண்ணியா கேட்குறீங்க இல்லை? இல்ல பொதுவாவே கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் நீங்க. இல்லை டவுட்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும்னு இல்லை. ஸோ எனக்கு ஒர்க் வைஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் என்னோட அஹ், இதுக்கு, ஸோ ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி. சரி சரிங்க சார். இல்ல அது நான் பர்சனலா பாக்குறது வந்து நான் தனியா சொல்லிடுறேன் சார் உங்களுக்கு. இப்ப ஜென்ரல் ஷியோர் டவுட் ஷியோர் ஏதாவது ஷியோர். இருந்தா கேளுங்க. ஜாதக பத்தி ஏதாவது படிச்சிருக்கீங்களா? ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா? இல்லை இல்லை. ம். சரி மேடம் சொல்லுங்க. யாரு சிரிச்சிட்டு இருக்காங்க சொல்லுங்க. ஹலோ. இது மூட் எடுத்து விட்டுங்க. இது சவுண்ட் இது எடுத்து விட்டுருங்க. ம் சொல்லுங்க. என்ன டாபிக் இருக்கு? ஜெனரல் கொஸ்டின்ஸ் தானா? கேளுங்க மேடம் சொல்லுங்க. ஜெனரல் கொஸ்டின்ஸ் தானா இல்ல ஏதாவது டாபிக் இருக்கான்னு கேட்டேன். இல்ல இல்ல, ஜென்ரலாவும் கேளுங்க, எதுனாலும் கேளுங்க. பிரச்சனை இல்லை. இதெல்லாம் என்ன கேக்குறது? கோச்சாத்தை பத்தி தானே ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க. அதை பத்தி டீடைல்ஸ் ஏதாவது சொல்லுங்க. இல்ல புரியல. கோச்சாரம். கோச்சாரத்தை பத்தி ரிசர்ச் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆ ஆ. இல்ல ஸ்பெசிபிக்கா அதை கேளுங்கன்னு பத்தி சொன்னேன். ஏதாவது நான் ஏதாவது கேட்கவா ஸ்பெஷலா? ஸ்பெசிபிக்கா ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்கன்ற நான். ஸ்பெசிபிக்கா ஸ்பெசிபிக்கானா இப்போ வந்துட்டு 2025 பிறக்க போகுது. சரி. இதுல வந்துட்டு ஆஹ், எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும்னு வீடியோ ஏதாவது போடுற ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்ல அதை நான் தனியா பேசுவேன் மேடம், இப்ப டவுட்ஸ் கேளுங்கன்ற. உங்களுக்கு டவுட் வந்து எனக்கு எதுவும் இல்லையே. இந்த கிரக இப்ப அஸ்தங்கத்தை பத்தி பேசலாமா? கிளாஸ் எடுக்க போறீங்க? இப்போ ஒரு பிளானட்னுடைய அஸ்தங்கத்தை பத்தி பேசலாமா? பேசலாம், தாராளமா பேசலாம். இப்ப ஒரு கிரகம் வந்து அஸ்தங்கமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து ஓகே. இப்போ உதாரணத்துக்கு புதன் அஸ்தங்கமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ புதன் சார்ந்த காரத்துவங்கள் இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நீங்க உதாரணத்துக்கு படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சதுனால பயன் இருக்காது. ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த நிலத்தினால வந்து பெனிஃபிட்டை வந்து நீங்க அடைய முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் சார்ந்த சத்து குறைபாடு இருக்கும். இதை வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த கிரகம் அஸ்தங்கமா இருக்கோ அது சார்ந்த சத்து குறைபாடு வந்து இருக்கும். இப்ப இதே மாதிரி வந்து செவ்வாய் அஸ்தங்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய்ங்கிறது கணவருக்கே வந்து ஏதோ ஒரு சத்து குறைபாடோ ஏதோ ஒரு பிரச்சனையோ இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி நிலம், செவ்வாய்ங்கிறது நிலம் வீடு அதெல்லாம் குறிக்கிறது. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க முயற்சி பண்ணாலும் அது கடைசியில வந்து ஒரு பயனளிக்காம போகும் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஒரு கிரகம் அஸ்தங்கமா இருக்கு, இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் அஸ்தங்கமா இருந்தா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப குரு அஸ்தங்கமா இருக்குது அப்படின்னா குழந்தைனால பெனிஃபிட் அடைய முடியாது. பெனிஃபிட் இருந்தாலும் அதை அடைய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஸ்வீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்வீட் இருக்கும், சாப்பிட முடியாது. அந்த மாதிரி எல்லாமே அவங்க முன்னாடி வச்சிருப்பாங்க, ஆனா உங்களால சாப்பிட முடியாது, சுகர் இருக்கும்னு சொல்றாங்கல்ல. அதுதான் ஒரு அஸ்தங்கத்துக்குரிய ஒரு உதாரணம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகம் அஸ்தங்கம் அடையும் போது அது சார்ந்த விஷயங்களை வந்து கிடைச்சாலும் நீங்க அனுபவிக்க விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். சொல்யூஷன். சொல்யூஷன் சொல்யூஷன் வந்து அதை நீங்க ஸ்ட்ராங் ஆக்கணும். அது சார்ந்த வழிபாடு பண்ணி நீங்க அதை வந்து ஸ்ட்ராங் ஆக்குனீங்க அந்த அப்படின்னு கிரகத்தை, கிரகத்தை வந்து எந்த கிரகம் அஸ்தங்கமா இருக்கோ அந்த கிரகத்தை ஸ்ட்ராங் ஆக்கணுமா? ஆமா, அது சார்ந்த வழிபாடு பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்க, எந்த ராசியில இருக்குதுன்னு பாருங்க. அந்த ராசி வந்து எந்த இடத்தை குறிக்குதோ அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணுங்க.
எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த கிழமையில வழிபாடு பண்ணுங்க, அல்லது அந்த நட்சத்திரத்துல வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து வலுவா இருக்கும். நார்மல் புதனா, புதன் வக்ரமா, அதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. பலன் வந்து மாறும். வக்ரமா இருந்தா கொஞ்சம் நார்மல். பாதிப்பையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்கின் அன்பரசு டிசீஸ்க்கு ரெமெடி சொல்லுங்க. அரசன் இருக்கார்ல, அவர் கொஞ்சம் ஃபேஸ் காட்டி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸ்கின் டிசீஸ்க்கு ரெமெடி சொல்லுங்க. ஸ்கின் டிசீஸ்க்கு ரெமடினா அது எதனால வருதுன்னு தெரியணும். இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது சுக்கிரனாலையும் வரலாம், ராகுனாலையும் வரலாம், புதன்னாலையும் வரலாம். இந்த 3 கிரகங்கள் தான் ஸ்கின்க்குரிய பிளானட்ஸ். அப்ப இதுல எதனால வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்க டீஆக்டிவேட் பண்ணும்போது அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து குறையும். சிலது வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஸ்கின் டிசீஸ் வரும். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் ராகு கம்பைண்டா இருக்கு அப்படின்னா, சுக்கிரன் ராகு கம்பைண்ட் ஆனா அவங்களுக்கு வந்து தோல் வெள்ளை கலர்ல மாறி விட்டிலிகோ அல்லது வந்து லியூகோடர்மான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தோல் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா வெள்ளையா இப்ப மாறி, எனக்கு வந்து அப்ப அதுக்கு வந்து நீங்க கம்மி பண்ணணும் கிரகத்தை. சரி, எனக்கு வந்து புதன் நட்சத்திரத்துல வந்து சனியும், சாரி, புதன் கிரகத்துல வந்து சனியோட நட்சத்திரம் இருக்கு. ஓகேவா? இப்ப அதுக்கு நான் என்ன வழிபாடு செய்யலாம்? புதன் வந்து சனி நட்சத்திரத்தில் இருக்கா? ஆமா, அனுஷ நட்சத்திரத்துல இருக்கு. ஓகே, புதன் வந்து சனி நட்சத்திரத்தில் இருக்கா, நீங்க என்ன பண்ணணும், சனியினுடைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் வருது இல்ல, அன்னைக்கு நீங்க வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். ஆமா. என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம்? அது புதன் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. வக்கரமா இருக்கா, நார்மலா இருக்கா, பரிவர்த்தனை இருக்கா, அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் இல்லாம நார்மலா இருக்குது அப்படிங்கிற ம். பட்சத்துல அது எந்த ராசியில இருக்குதுன்னு பாருங்க. அது வந்து விருச்சிக ராசிங்கிறதுனால நீங்க வந்து ஒரு அவுட்டர் ஏரியா, உங்க ஊரினுடைய அவுட்டர் ஏரியால இருக்கக்கூடிய பகுதி, அதாவது குளம், குட்டை, கம்மாய், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதி தான் விருச்சிக ராசி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமாளை வந்து நீங்க வணங்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் வர அன்னைக்கு வணங்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். கோயில் பரிகாரம் இல்லாம வீட்டுல இருந்து பரிகாரம் பண்ற மாதிரி இருந்தா என்ன சஜஷன் பண்ணுவீங்க? புரியல, கோயில் பரிகாரம் இல்லாம நார்மலா என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? ம். நான் வீட்ல இருந்தே ஹோம் ரெமடிஸ் மாதிரி. இல்ல, அது புதன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் என்னென்னு பார்க்கணும் நீங்க. இப்போ உதாரணத்துக்கு வெண்டைக்காவோ வந்து புதன் தான், வெண்டைக்காய் அஸ்பாரகஸ் அப்படிங்கிறது ஓகே. புதன் தான். அந்த மாதிரி வந்து பச்சை கலர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க அந்த சரி. டைம்ல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகும். அதனால பாதிப்பு வருது அப்படின்னா அதை டீஆக்டிவேட் பண்ணணும். அனுஷ நட்சத்திரத்துல அனுச நட்சத்திரம் வர அனுஷ அன்னைக்கு, நட்சத்திரத்துல எடுத்துக்கிட்டாலோ இல்ல சனிக்கிழமையில அதான் சனிக்கிழமை அல்லது அனுச நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்க இது பண்ணணும். அதை டீஆக்டிவேட் சாப்பிடணுமா? பண்ணணுமா ஆக்டிவேட் பண்ணணுமாங்கிறது நீங்க செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஓகே. அது நடைமுறையில தான் தெரியும். இப்ப அரசன் ஒருத்தர் இருக்காரு, அவர் கொஞ்சம் மூட் எடுத்து விட்டுட்டு பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஹலோ, அந்த மியூட் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் பேசுங்களேன், அரசுங்கிறவர். வேற யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். இப்ப ஒரு கிரகம் வந்து வக்கரமாச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நானு. அதாவது இயற்கைக்கு மாறான பலன்களை வந்து இந்த வக்கரம் வந்து செய்யும். அஸ்தங்கம் அப்படிங்கிறது ஒரு குறைபாடை குறிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு கடவுளுக்கு வந்து இப்ப கடவுள் சிலையில வந்து ஒரு ஏதோ பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் வந்து அஸ்தங்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு கற்பனசாமிக்கு வந்து ஒரு இடத்துல கையோ காலோ வந்து உடைஞ்சிருக்குது கல் சிலையில அப்படின்னா அந்த சனி வந்து அஸ்தங்கத்தில் இருக்கும் அந்த நேரத்துல பிரசனம் பார்க்கும்போது. அதுவே வந்து வக்கரமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சனி வக்கரமா இருக்குது அப்படின்னா நீங்க கருப்பசாமி வணங்காம வேற ஒரு தெய்வத்தை வந்து இவங்க தான் தெய்வம்னு சொல்லி நீங்க மாத்தி வணங்கக்கூடிய சூழல் வந்து இருக்குது. பரிவர்த்தனை ஆனாலோ வக்கரமானாலோ மாத்தி வணங்கக்கூடிய சூழல் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்ப 2 கிரக சேர்க்கை ஏற்படும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு பிருகநந்தி நாடி படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம் நீங்க. அதை பத்தியும் நான் வந்து சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன், கேளுங்க. நான் பேசலாமா? சொல்லுங்க. இப்ப என்னோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த புதன் நிக்கிற விருச்சக ராசிக்கும் what is that? மேஷ ராசிக்கும் 6-8 காம்பினேஷன். சரி. ஓகேங்களா? ம். இப்ப இந்த 6-8 காம்பினேஷன் இருக்கிறதுனால இதனால எனக்கு பாதிப்பு ஜாஸ்தியா இருக்குதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இல்ல, என்ன கிரகம் இருக்குது அதை இப்ப சொல்லுங்க. மேஷத்துல
மேஷத்துல வந்து சந்திரன். ம். ஓகேங்களா? சந்திரன் வந்து கேது நட்சத்திரத்துல இருக்காரு. சரி. அஸ்வினி 4ஆம் பாதத்துல இருக்காரு. சரி. அதே மாதிரி 8ல வந்து விருச்சிக ராசியில வந்துட்டு சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் வந்து கேட்டை நட்சத்திரத்துல இருக்காரு. புதன் வந்துட்டு அனுஷ நட்சத்திரத்துல இருக்காங்க. கேது வந்து அனுஷ நட்சத்திரத்துல இருக்காங்க. சரி. இப்ப இதனால வந்து எனக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு என்ன சொல்றது, லேண்ட் விஷயமா ப்ராப்ளம் இருக்கு. சரி. ஓகேங்களா? இந்த 2 ப்ராப்ளமும் இந்த 6-8 கனெக்ஷனால தான் இருக்குதா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதை கிளாரிஃபை பண்ணுங்க. இல்ல, என்ன கிரகம் வந்து ஆறுல இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு வந்து சந்திரனுக்கு ஆறுல வந்து சுக்கிரன் புதன் கேது இருக்குதா? ஆமா. அப்ப சுக்கிரனும் சந்திரனும் என்ன உறவுகள் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க சொல்லிடலாம். இப்ப சந்திரன்ங்கிறது மாமியார் தானே, சுக்கிரன் அப்படிங்கிறது நீங்க தானே, அப்போ ஆமா. உங்களுக்கும் மாமியாருக்கும் சண்டை ஆமா. வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, அவங்க அவங்க கிட்ட இருந்து நான் விலகிதான் இருக்கிறேன். விலகி இருந்தா அதான் பரிகாரம். இருந்தாலும் அவங்க விலகிதான் இருக்கிறேன். இருந்தாலும் நான் அவங்க கிட்ட போகும்போது எனக்கு ப்ராப்ளம் வருதுல்ல, அதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்றது? அதான் சந்திரன்ல விலகி கேது இருக்கிறது தான் சொல்யூஷன். இருக்கிறதுனால அதை நான் விலகி இருக்கிறது தான் சொல்யூஷன். இல்லாட்டி அவங்க டெத் ஆனாதான் அது ரெண்டாவது சொல்யூஷன். பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து அதுதான். இதுக்கு நம்ம டெம்பரரி சொல்யூஷன் வந்து நீங்க விலகி இருக்கணும். சரி, இப்ப விலகி இருக்கிறோம், அதுக்கு ஏதாவது நம்ம பரிகாரம் பண்ண முடியுமா? இல்ல, நீங்க தான் மாமியாரும் விலகி இருக்கணும். அதுக்கு மருமகளும் என்ன பண்றது? ஒட்டாங்கணும். நீங்க வந்து விலகி போயிடணும். அதான் பரிகாரம். சரி, அடுத்தது சரி, அது நான் நடைமுறையில நானே படுத்திட்டேன் அத. லேண்ட் விஷயம் சொல்லுங்க. லேண்ட் விஷயம் அப்படின்னா செவ்வாய் தான் லேண்டு. அப்ப செவ்வாய்க்கு 6-8 இருந்தா மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். அல்லது செவ்வாய் அஸ்தங்கத்தில் இருக்கான்னு செக் பண்ணுங்க, செவ்வாய் வக்கரமா இருக்கான்னு செக் பண்ணுங்க, செவ்வாய் ராகு கேதோட நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா லேண்ட்ல வந்து ப்ராப்ளம் சனி வரும். ஐயா, செவ்வாய் சனியோட நட்சத்திரத்துல இருக்காரு, அனுஷ நட்சத்திரத்துல இல்ல, வேற ஏதோ நட்சத்திரத்துல இருக்காரு. ஆனா வந்து என்னோட லக்னத்துக்கு 6ல மகர ராசியில செவ்வாய் போயிருக்காரு. என்ன நட்சத்திரம் எனக்கு ஞாபகம் இல்ல. இல்ல, 6, எனக்கு 8 லக்னத்துல இந்த இருந்து பார்க்க வேண்டாம். அந்த பிளானட்டுக்கு 6-8ல என்ன இருக்குதுன்னு பாருங்க. அல்லது அந்த பிளானட் வந்து அஸ்தங்கமாவோ வக்கரமாவோ பரிவர்த்தனையாவோ இருக்குதான்னு பாருங்க. அது அந்த இருக்கு. பிளானட் நிக்கிற இடத்துல இருந்து அந்த பிளானட் நிக்கிற இடத்துல இருந்து 6-8 பார்க்கணுமா? ஆமா, ஆமா. அந்த பிளானட் சரி, பார்த்துட்டு 6-8. அப்படி இருந்ததுன்னா புரியல. என்ன சொல்யூஷன் இல்ல, சொல்லுவீங்கன்னு 6-8ல வந்து அதனுடைய பகை கிரகங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். இப்ப செவ்வாய்க்கு பகை கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு, கேட்டேன். சனி இதெல்லாம் வந்து பகை கிரகங்கள். புதன் இதெல்லாம் 6-8ல இருந்துச்சுன்னா பாதிப்பு கொடுக்கும். நட்பு கிரகங்கள் 6-8ல இருந்துச்சுன்னா ராஜயோகத்தை செய்யும். நட்பு கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, சூரியன் இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கு 6லயோ 8லயோ இருந்தது அப்படின்னா பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பகை கிரகங்கள் எனக்கு இருக்க தெரிஞ்சு பட்சத்துல எந்த பாதிப்பு. கிரகமும் இல்ல. ம். எந்த கிரகமும் அங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்போ வந்து மிதுனம் திடீர் தான் 6, அதிர்ஷ்டமும் கிடையாது, 8 வந்து திடீர் பாதிப்பும் சிம்மம். கிடையாது. நல்லா இருக்கலாம். ஏங்க, எனக்கு பிரச்சனையே இந்த லேண்ட் ப்ராப்ளம் தாங்க. 2 வருஷமா மாட்டிட்டு மூடி கிடக்குறேன். அதாங்க, செவ்வாய் ஏதோ சனி அதாவது நட்சத்திரம். அது என்ன, ஒரு நிமிஷம் நான் கட் பண்ணிட்டு வரேன். ஓகே. சார் ஹர்ஷா, நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா கேளுங்க. இல்லை சார், இந்த டாபிக்ல எனக்கு எதுவும் இல்லை, கொஸ்டின்ஸ் இல்லை. இல்ல சார், ஜென்ரலா ஏதாவது கொஸ்டின் இருக்கும்ல. இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு சொல்லுங்க, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அதான் சார், இது வரைக்கும் அஷ்டம சனி இருந்தது எனக்கு. ஸோ ஒர்க்கில் தான் எனக்கு ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹிண்ட்ரன்சஸ் அதிகமாக இருந்தது. ஸோ தடைகள் அதிகமாக இருந்தது. ஸோ ஒர்க் வைஸில். ஸோ இப்போ இப்போ ஓகே, சைட் பை சைடு அது செட்டில் ஆகிட்டே வருது. ஸோ அதர் தென் ஒர்க், நான் ஒர்க் தான் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு இருந்தேன், ஒர்க் சரிங்க சார். பற்றி மெயினாக. அதாவது சார், இப்போ வந்து ஒருத்தர் வந்து தொழில் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, தொழில் வேற, ஒர்க் வேற. ம். ரெண்டு நீங்க வாங்க சார், இது வீடியோல வாங்க. நான் வந்து ஐடியில் இருக்கேன். சரிங்க சார். ஸோ எனக்கு லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு மோரோவர்
வர மாதிரி இருக்கும். பட் இன்கேஸ் அது வந்து ஆஹ், ஒரு ஒரு டைம் வந்து விசா இஷ்யூனால ப்ராப்ளம் ஆச்சு. அண்ட் தென் இன்னொரு டைம் வந்து ஸோ கம்பெனியில் வந்துட்டு சம் ப்ராப்ளம்னால அவங்க ஃபினான்ஸ் சைட் ப்ராப்ளம்னால ஸோ இந்த மாதிரி கட் ஆச்சு. பட் போகிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆனாலும் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக இது ஸ்ட்ரகிளாகவே இருக்குது. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எதுவும் கிளிக் ஆகிறது இல்லை. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருந்தேன் நான் பர்சனலாக. அதான் சார், இது பார்க்கணும் அப்படின்னா ஜாதக ஏதாவது தெரியுமா? சனி எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு தெரியுமா? ஒரு பிளானட்ஸ் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கு அது தெரியுமா? நீங்க பார்க்கணுமா தனியா? தனியாக தான் பார்க்கணும். இல்ல சார், இப்ப பார்த்து சொல்ல முடியுமா இல்ல அப்புறம் பாத்துக்கிறீங்களா? இருங்க, நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம். வேற உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க பிரியா. குட் மார்னிங் சார். சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து ஒரு டவுட் என்னன்னு சொன்னேன்னா, இந்த கோச்சாரத்துல வர்ற ராகு வந்து வக்ர கிரகத்தை என்ன மாதிரி அஃபெக்ட் பண்ணும்? அண்ட் மோர் ஓவர் அது வந்து ஃபைனான்ஷியலி அஃபெக்ட் பண்ணுமா, இல்ல பர்சன் அஃபெக்ட் பண்ணுமா, இல்ல லைஃப் அஃபெக்ட் பண்ணுமா? அதாவது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து வக்கர கிரகத்து மேல டிராவல் ஆகும்போதா என்ன நடக்கும்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வக்கர கிரகத்தை வந்து இன்னொரு வக்கர கிரகம் எதுவும் பண்ணாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஓகே. செவ்வாய் வக்கரமா இருக்கு, அது மேல ராகு டிராவல் ம். ஆகுது அப்படின்னா அது பாதிப்பை கொடுக்காது, ஆனா பயத்தை கொடுக்கும். பயத்தை கொடுத்து அதுல இருந்து உங்களை தப்பிக்க வச்சிரும். ஆனா இதுவே ஓகே. நார்மல் செவ்வாய் மேல ராகு டிராவல் ஆகுது அப்படின்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்துல வந்து ஒரு பெரிய பாதிப்பை வந்து உண்டாகும். இப்ப செவ்வாய் அப்படின்னா ரத்தம், இப்ப ராகு அப்படிங்கிறது வந்து ம். இன்ஃபெக்ஷன். அப்ப ரத்தத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தும். இதுவே வந்து ஒரு பெரிய, அதாவது என்ன சொல்றது, செவ்வாய் மேல ராகு போச்சுன்னா பாதிப்பு அதிகமா இருக்கும். செவ்வாய் வக்கரமா இருந்து அது மேல ராகு டிராவல் ஆச்சு அப்படின்னா பாதிப்பு பெரிய லெவல்ல இருக்காது. ஆனா ஒரு பயத்தை ஏற்படுத்தி இப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து உங்களை பயமுறுத்தி அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்துருவீங்க. இதுவே நார்மல் செவ்வாயா இருந்தா அங்க சர்ஜரி நடக்கும். செவ்வாய் மேல ராகு போகும்போது அந்த இடத்துல வந்து சர்ஜரி நடக்கும். அதே மாதிரி வந்து செவ்வாய் வந்து வாகனங்களை குறிக்கிறது. வாகனத்துல வந்து விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவே செவ்வாய் வக்கரமா இருந்து அது மேல வந்து ராகு டிராவல் ஆச்சு அப்படின்னா வாகனத்துல வந்து விபத்தை சந்திக்கிற மாதிரி ஒரு பயத்தை காட்டிட்டு நீங்க தப்பிச்சிருவீங்க. இதுதான் ஒரு வக்கர கிரகத்துக்கும் அது மேல இன்னொரு நார்மல் ராகு கேது டிராவல் ஆச்சுன்னா பாதிப்பு இருக்காதுன்னு சொல்றேன். ஆனா பயத்தை காட்டிட்டு தான் அது வந்து வெளியில போகும். அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே. புதனா இருந்தா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நான் சொல்றேன். இப்போ ராகு இருக்கிற இடத்துல வந்து புதன் வந்து வக்ரம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருந்தா இப்போ பிறந்த கால ஜாதகத்திலயா இல்ல கோச்சாரத்துல வந்து ராகு டிராவல் ஆகுதா புதன் மேல? இடத்துல வந்து ராகு டிராவல் ஆகுற இடத்துல வந்து புதன் இருக்கு, அந்த மாதிரி இருந்தா. அதாவது உங்க ஜாதகத்துல புதன் இருக்கு, அது மேல ராகு டிராவல் ஆனா என்ன நடக்கும்னு கேக்குறீங்க? இல்ல, நான் கோச்சாரம் கேக்குறேன், என் ஜாதகத்துல இல்ல. இல்ல இல்ல, நான் ஒரு ஜென்ரலா நீங்க கேக்குற கேக்குறேன். கொஸ்டின் கேக்குறேன். அதாவது புதன் மேல ராகு டிராவல் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப புதன் அப்படிங்கிறது வந்து கல்வியை குறிக்கக்கூடியது, காதலை குறிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் வேற என்ன, பூங்காவை குறிக்கக்கூடியது, நூலகத்தை குறிக்கக்கூடியது. அப்போ புதன் சார்ந்த காரகத்துவங்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். பொருள் சார்ந்த ட்ரேடிங் காரகத்துவம் கூட. சொல்லுங்க. ட்ரேடிங். ட்ரேடிங்கும் இருக்குது. இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் இதனோட காரகத்துவங்கள் என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன், பேங்கிங்கு, பூங்கா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன, நூலகம், அதுக்கப்புறம் வந்து லவ், அதுக்கப்புறம் படிப்பு, இளைய சகோதரன் சகோதரி, அது இருக்கக்கூடிய ராசியை பொறுத்து இளைய சகோதரனா சகோதரியா அப்படிங்கிறது முடிவு பண்ணணும். இத்தனை விஷயங்கள் வந்து புதனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காரகத்துவங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது மேல ராகு டிராவல் ஆகும்போது அதுல வந்து நார்மல் புதன் மேல ராகு டிராவல் ஆச்சு அப்படின்னா இது அதிகமா கொடுத்து பாதிப்பை கொடுக்கும். இப்ப புதன் வந்து லவ்வா, அப்போ வந்து ஒரு அதீத ம். லவ் வரும். புதன் மேல ராகு டிராவல் ஆகும்போது இவங்க வந்து அதிகமா லவ் பண்ணுவாங்க. நிறைய பெண்களை வந்து லவ் பண்ணுவாரு. கடைசி எதுவுமே செட் ஆகாது, எல்லாத்தையும் விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். நிறைய புக்ஸ் படிப்பாரு, பரீட்சையில போய் ஃபெயில் ஆயிடுவாரு. ஏகப்பட்ட ஓகே. புக்ஸை வந்து ரெஃபர் பண்ண. இப்போ என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தாரு நான் காலேஜ் படிக்கிற டைம்ல.
அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா 10 புக்கை ரெஃபர் பண்ணுவார். 10 புக்கை ரெஃபர் பண்ணி லைப்ரரியா ஏறி இறங்குவாரு. என்னையா மனுஷன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருவான் போல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பரீட்சையில பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க் எடுப்பாரு. அந்த வேலையை வந்து இந்த புதன் செய்யுது. புதன் மேல ராகு டிராவல் ஆகும்போது அந்த மாதிரி சம்பவம் நடக்கும். பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு அதுல இறங்கி ஒரு டம்மி ஆக்கிரும் ராகு வந்து. அதே மாதிரி இப்ப ஷேர் மார்க்கெட் அப்படின்னா எல்லாத்தையும் கொடுத்து கெடுத்துரும். அது கெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சுதாரிச்சுக்கணும். ராகு வந்து கெடுத்துட்டு கொடுக்கும். கேது வந்து ராகு வந்து கொடுத்துட்டு கெடுக்கும். கேது வந்து கெடுத்துட்டு கொடுக்கும். இதுதான் அதனுடைய இது. அப்ப நீங்க வந்து யாருக்காவது புதன் ராகு இருக்குது அப்படின்னா நடைமுறையில பொருத்தி பார்க்கலாம். நிறைய பேர் லவ் பண்ணியிருப்பாங்க, ஆனா யாரையுமே எதுவுமே செட் ஆகாம இருப்பாங்க. நிறைய படிப்பாங்க, யூஸ் இல்லாம இருப்பாங்க. ஏகப்பட்ட புக்ஸ் படிச்சுட்டு 5 மார்க் எடுப்பாங்க. அந்த மாதிரி வேலையை வந்து இது செய்யும். அது வந்து நடைமுறையில் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு. சரி, ஓகே. இன்னொன்று வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பெட்ரோலியம் பஸ், ஐ மீன் இந்த லாரி வந்து பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, ம். அந்த பிளாஸ்ட் ஆனது. ம். ஸோ அதில் வந்து எப்படின்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. ம். ஸோ இன் வாட் வே வந்து அந்த இடத்துல வந்து ராகுவோட சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு? அதாவது இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல விபத்து நடந்துச்சு, அதை கேக்குறீங்களா? அதாவது நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா நட்சத்திரத்தை தான் அதிகமா பாக்குறேன். இப்ப கோச்சாரத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை நீங்க தொடர்பு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா சனி நட்சத்திரத்துல அதிக பிளானட் இருக்கு, சந்திரன் நட்சத்திரத்துல அதிக பிளானட் இருக்கு, ராகு நட்சத்திரத்துல அதிக பிளானட் ஒரு பிளானட் இருக்கு. ராகு வந்து பரிவர்த்தனை இருக்கு. அப்ப இந்த 3 பிளானட்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது, சனி சந்திரன் ராகு. புரியுதா? இதை வச்சும் நம்ம பலன் சொல்லலாம். அல்லது வந்து கோச்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னா கிரக நிலவரத்துல செவ்வாய் வந்து கடகராசியில இருக்கு, சனி வந்து கும்பராசியில இருக்கு. அப்ப செவ்வாய்க்கு 8வது இடத்துல சனி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? சனிக்கு 6வது இடத்துல செவ்வாய் இருக்கு. அப்ப சனியும் செவ்வாயும் 6 8 இருக்கும்போது சனியும் செவ்வாயும் பகை கிரகங்கள். அப்ப சனிங்கிறது பாத்தீங்கன்னா பெட்ரோலியமா குறிக்கிறது. ஏன்னா ஓல்டு பூமிக்கு அடியில் உள்ள பொருள்களை வந்து குறிக்கிறது சனி. செவ்வாய் அப்படிங்கிறது வந்து லாரியை குறிக்கிறது. அப்ப இந்த லாரியும் பெட்ரோல் பல்க்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து இந்த விபத்து வந்து நடக்குது. இது கண்டிப்பா நடந்து சேதாரம் அதிகமா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா செவ்வாயும் வந்து பகை நட்சத்திரத்துல இருக்குது, சனியும் ஓகே, தன்னுடைய ஓகே. பகை நட்சத்திரத்துல இருக்குது, சனி ராகு நட்சத்திரத்துல இருக்குது. செவ்வாய் ஏதோ புத நட்சத்திரத்துல எதுல இருக்கிற மாதிரி பார்த்தேன் நான். சனி நட்சத்திரத்துல இருக்கு செவ்வாயும். அப்ப இதுவும் பகை நட்சத்திரம், அதுவும் பகை நட்சத்திரம். ரெண்டுமே 6 8 இருக்கும்போது அந்த பாதிப்பு வந்து இருக்குது. நிறைய உயிர் சேதங்களை வந்து அது ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த ஃபயர் செவ்வாய்ங்கிறது தான் ஃபயர். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து இடிச்சு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல வந்து நிறைய பேர் வந்து இறந்து போறாங்க. இந்த இது வந்து எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். உலகியல் ஜோதிடத்துல வந்து இது எந்த பிளேஸ்ல வந்து இது நடக்கும் முன்கூட்டியே சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்ப அதுக்கு என்ன பதில் அப்படின்னா உலகியல் ஜோதிடத்துல ஒவ்வொரு ராசி வந்து ஒவ்வொரு பிளேசஸ் வந்து குறிக்குது. அப்ப எந்த ராசி எந்த பிளேசஸ் குறிக்குதுங்கிறது புக்ல கொடுக்கப்பட்டது நான் போட்டிருக்கேன் வீடியோல. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நடைமுறையில ஒவ்வொரு சம்பவத்தையும் செக் பண்ணாதான் அது கன்ஃபார்ம் பண்ண முடியும் நம்ம. இப்ப ஜாதகர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு விஷயத்த சொல்றாங்க, அது நடைமுறையில பார்த்தா தப்பா வருது. அப்ப எல்லாத்தையுமே வந்து நம்ம நடைமுறையில செக் பண்ணி பார்த்து அனுபவத்துல கத்துக்கிட்டா மட்டும்தான் அது பெர்ஃபெக்டா நம்ம சொல்ல முடியும். இவங்க கொடுத்ததை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா தப்பு வருது. அதனால வந்து யார் பேச்சையும் நீங்க நம்பாதீங்க, கேட்காதீங்க, நீங்களே ரிசர்ச் பண்ணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவங்க லட்சுமிங்கிறவங்ககிட்டயும் அதான் நான் சொன்னேன். நான் எல்லாத்தையும் நீங்களே ரிசர்ச் பண்ணுங்க, யார்ட்டையும் கேட்காதீங்கன்னு சொல்லியாச்சு. நீங்க வந்து உங்களுடைய பரிகாரம் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அண்ட் அது எக்ஸிக்யூட் பண்றதுல வந்து எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ரீசெண்டா நீங்க கூட எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தீங்க. ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ம். ஐ ஷேர் யூ த ரிசல்ட். அண்ட் அதான் நான் என்ன இந்த சொல்றேன், இந்த லட்சுமிங்கிறவங்களும் அதே மாதிரிதான் பரிகாரம் கேட்டுட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, நடைமுறைப்படுத்தி பாருங்க. ஒர்க் ஆகல அப்படின்னா மாத்துங்க பரிகாரத்தை. நான் கடவுள் கிடையாது. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தப்பு இருந்தா நீங்க மாத்திக்கோங்கன்ற நான். நெகட்டிவா ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா மாத்தி பாருங்க. அதை வந்து மினிமம் ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணி பார்த்தாதான் அது கரெக்டா தப்பாங்கிறது தெரியும். செக் பண்ணி பாருங்க. வேற பாரம்பரிய ஜோதிடத்துல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? நாடி ஜோதிடத்துல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? வாஸ்து பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல, நான் ஆக்சுவலி உங்களுக்கு இன்னொரு கிளாஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்டார்ஸ், இது நட்சத்திராஸோடைய இது.
யூஸ்வலி நம்ம வந்து மூணு எங்க இருக்குதோ அதை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்றோம் இல்லைங்களா, சேமதாரே ம், வதைத்தாரே அந்த. ம், ம், பட் ப்ரொசீஜர் வந்து கரெக்டா இல்லைன்னு எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் வந்து நல்லா இருக்கிற நட்சத்திரம் கூட அஃபெக்ட் ஆகுது. ம். வை டோன்ட் வி கன்சிடர் சன்னை வந்து நம்ம ஏன் எடுக்கக்கூடாது, சன்னை வந்து வச்சு ஏன் கால்குலேஷன் பண்ணக்கூடாது? புரியல, இன்னொருத்தர் சொல்லுங்க. சந்திரனை வச்சு பார்க்கறோம், ஏன் சூரியனை வச்சு பார்க்கலன்னு கேக்குறீங்க. ஆமா. அது வந்து இந்த முறை தமிழ்நாட்டுல மட்டும்தான் சந்திரனை வச்சு பார்க்கக்கூடிய முறை இருக்கு. ஸ்டார்ஸை வச்சு பார்க்கக்கூடிய முறை வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. சந்திரன் என்ற நட்சத்திரத்தை தான் நீங்க தசாபுத்தின்னு சொல்றீங்க. ஆனா இதே வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி வந்து சூரியனை வச்சு தான் சொல்றாங்க. வெஸ்டர்ன் அப்ப அஸ்ட்ராலஜி பலன் டிஃபரன்ஸ் இருக்குங்களா அதுல? டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது சம்பவம் வந்து மாறாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மைதானத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா சம்பவம் மாறாது. நம்ம பார்க்கக்கூடிய விதம் வந்து மாறும். இப்ப நீங்க வந்து ஒரு சில இடத்த ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. நீங்க வந்து இந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இன்னொருத்தர் வந்து அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுவாரு. அவங்க ஃபோக்கஸ் பண்றக்கூடிய இடத்த பொறுத்து அந்த பலன் சொல்றாங்க அவங்க. ஆனா எல்லாமே உண்மைதான். நீங்க பார்க்குற விதம் மட்டும்தான் மாறுது. இப்ப இந்த அக்ஷய லக்ன பத்ததியா அந்த முறை கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, லக்னம் மாறினா பலன் மாறிடும்ன்றாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சம்பவம் வந்து மாறாது. ஒரு ஸ்டேடியத்துல வந்து ஒரு 9 பேர் இருக்காங்க அப்படின்னா, அது 9 கிரகங்களா நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் யாரும் மாற போறது இல்ல. ஜெயிக்கிறது எதுவுமே மாற போறது இல்ல. நீங்க லக்னம்ங்கிறது இருக்கிற இடம். அப்ப ஸ்டேடியத்துல வந்து நீங்க எந்த இடத்துல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறத லக்னம் சொல்லுது. நீங்க முன்னாடி இருந்து பாக்குறீங்களா, சைடுல பாக்குறீங்களா, நடுவுல பாக்குறீங்களா, பேக் சைடுல இருந்து பாக்குறீங்களா, நீங்க எந்த சைடு பார்த்தாலும் சம்பவம் மாறாது. நீங்க பார்க்கக்கூடிய விதம் தான் மாறுது. அதனால வந்து லக்னம் மாறிடுச்சுன்னா உலகமே மாறிடுச்சுன்னு சொல்றது வந்து என்னுடைய புரிதல்ல வந்து தப்பா இருக்குது. அதனால வந்து அது அனுபவத்தில் நீங்க பார்த்தா தான் தெரியும். லக்னம் மாறிச்சு. நான் என்ன சொல்றேன்னா, லக்னத்தை நீங்க மாத்திட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. அதே மாதிரி வந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கல அப்படின்னா கிரகமும் மாறுது. அதை நீங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் சம்பவம் மாறும். கிரகம் மாறாம லக்னத்தை மாத்தி எதையுமே நீங்க மாத்த முடியாது. நீங்க வந்து மாறிட்டு தெரு மாறிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. தெரு உண்மையிலேயே மாறணும், நீங்களும் மாறணும். அப்பதான் அது மாற்றம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிறைய பேர் வந்து அந்த இதை சொல்றாங்க. ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த முறை கரெக்ட் நான் ஏத்துக்க முடியாது. அதை வந்து நடைமுறையில பொருத்தி பார்க்கும்போது தப்பா வருதுங்கிறது என்னுடைய கருத்து. யாரையும் குறை சொல்றது சொல்லல. என்னுடைய புரிதலை வந்து நான் தெரியப்படுத்துறேன். அப்ப இன்னொன்னு, எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சந்திரன் என்ற நட்சத்திரத்தை தான் பிறந்த நட்சத்திரம்னு சொல்றாங்க. ஆனா அனுபவத்துல பார்க்கும்போது குரு என்ற நட்சத்திரம் வந்து ஆண்களுக்கும், சுக்கிரன் என்ற நட்சத்திரம் வந்து பெண்களுக்கும் வந்து பிறந்த நட்சத்திரமா நம்ம எடுத்துக்கணும். அதுதான் வந்து நடைமுறையில கரெக்டா வருது. இப்ப நீங்க எதுல வந்து இன்வால்வ்டா இருக்கீங்க, உங்க கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுக்கிரன் நீங்க எந்த நட்சத்திரத்தில் நிக்குதோ அதுதான் உங்க கேரக்டர் வந்து தீர்மானிக்குது. சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து உங்க அம்மாவுக்கு தான் தீர்மானிக்கிறத தவிர உங்களுக்கு தீர்மானிக்கல. ஆனா இங்க ஜாதகத்துல என்ன சொல்லப்படுது, சந்திரன் என்ற நட்சத்திரம் தான் உங்க நட்சத்திரமா எடுத்து அதை வந்து பலன் சொல்றாங்க. அது நடைமுறையில வந்து நான் பொருத்தி பார்த்தா தப்பா வருது. நான் பொருத்தி பார்க்கறது இல்ல, இது வரைக்கும் பார்த்த முறைகள் எல்லாமே வந்து தப்பா இருக்கு அனுபவத்துல பார்க்கும்போது. அப்ப அனுபவத்துல எனக்கு எது கரெக்ட்னு படுதோ அதை வச்சு நான் ஒரு முறை உருவாக்கி நான் உங்களுக்கு வந்து பலன் சொல்லிட்டு இருக்கேன். இதை வந்து நீங்களும் அனுபவத்துல செக் பண்ணி பாருங்க, ஏத்துக்காதீங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே. நீங்க நெக்ஸ்ட் நட்சத்திர கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க? இல்ல, நட்சத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. ஆனாலும் வந்து அது கொடுக்கப்பட்டது வந்து இப்ப புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. நட்சத்திராஸ் வந்து இந்தந்த மாதிரி நட்சத்திரம் வந்து இந்தந்த பலன் கொடுக்குதுன்ட்டு. நடைமுறையில அது ஒத்து வரல. அதனால வந்து ஓகே. நட்சத்திர கிளாஸ் வந்து தனியா எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு கோர்ஸ் மாதிரி எடுக்கலாம்னு இருக்கேன் நான். நட்சத்திரம் மட்டும் இல்லாம ஒரு ஜாதக கோர்ஸே வந்து என்னுடைய அனுபவத்துல கண்டுபிடிச்சதை மட்டும் ஒரு கோர்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. நட்சத்திரம் மட்டும் இல்லாம அதே மாதிரி வந்து நட்சத்திரத்துல நீங்க புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, எந்தெந்த நட்சத்திரத்துல என்னென்ன காரியங்கள் பண்ணா சக்சஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு லைப்ரரி ஓபன் பண்றீங்க, அல்லது முடி வெட்டுறாங்க, அல்லது வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு பெயர் சூட்டு விழா, அதே மாதிரி ஒரு நிச்சயதார்த்தம் பண்றாங்க, அதே மாதிரி சுப முகூர்த்தம் பண்றாங்க, பர்த்டே கொண்டாடுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் புதுசா வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல நீங்க பண்ணும்போது நல்ல விதமான முன்னேற்றம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துல எது பண்ணக்கூடாது, எது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். அதை சிம்பிளா புரியணும் அப்படின்னா, இப்போ புதன் நட்சத்திரம் 3 இருக்குல்ல, அப்போ வந்து அது புதன் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்க அந்த நட்சத்திரத்துல தொடங்கலாம். சிம்பிளா புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன். இப்போ புதன் எதை குறிக்குது? பூங்காவை குறிக்குது. அப்போ பூங்கா ஓபன் பண்றாங்களா, பூங்காக்கு போறீங்களா, அந்த நாள்ல போங்க, சக்சஸ் ஆயிரும். குருங்கிறது ஆன்மீகமா, கோயிலை குறிக்கக்கூடியதா, அப்ப குரு நட்சத்திரத்துல வந்து கோயில் பிரயாணம் போங்க, சக்சஸ் ஆயிரும். இந்த புதன் நட்சத்திரம் வந்து மீன ராசியில இருக்கா, கடல் சார்ந்த பகுதியில் இருக்கா, அப்ப கடல் சார்ந்த பகுதிக்கு யாத்திரை போனோம் அப்படின்னா நீங்க வந்து ரேவதி நட்சத்திரத்தை அன்னைக்கு போகலாம். இந்த மாதிரி வந்து அந்த ராசியினுடைய காரத்துவம், அந்த கிரகத்தினுடைய காரத்துவம், அந்த நட்சத்திரத்தினுடைய காரத்துவம், இந்த மூணை கம்பைன் பண்ணி அது என்ன சம்பவத்தை சொல்லுதோ
அந்த நாள்ல வந்து அந்த சம்பவத்தை செஞ்சீங்கன்னா சக்சஸ் கிடைக்கும். அந்த மாதிரி சொல்லலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா நட்சத்திர தாராபலன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. நீங்க பிறந்த நட்சத்திரத்துல இருந்து 2, 4, 6, அதாவது 2, 4, 6 இந்த மாதிரி வந்து தாராபலன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 3, 5, 7 இது வந்து மோசமான நட்சத்திர தாரை. 2, 4, 6, 8, 9 வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நடைமுறையில வந்து பொருந்தி வரல. அதனால வந்து அதை நான் யாருக்கும் சொல்றது இல்ல. எல்லா ஜோதிடர்களும் அதை சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் வருது அப்படின்னா நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் எத்தனாவது தாரையா வருதுன்னு பார்க்கணும். 2ஆ வருதா, 4ஆ வருதா? அப்ப 2, 4, 6, 8, 9ல வந்தது அப்படின்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க. சக்சஸ் ஆச்சுன்னா உங்க ரிவ்யூ சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? தேவிங்கிறவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, ம். இப்போ புதன் நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க வந்துட்டு கடல் சார்ந்த பகுதிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா ம். அதுல வந்துட்டு நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆ, இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் ஃபேமிலியோட தான் போவாங்க, சிங்கிளா போக மாட்டாங்க. சரி. அப்படின்ற போது எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க அதை நீங்க? இல்ல அப்போ ஒருத்தர் போனா இன்னொருத்தருக்கு அந்த நட்சத்திரத்துக்கு பாதிப்பு வராதா? வரும், பாதிப்பு வரும். அதை அப்ப வந்து அதை எப்படி நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க? அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. தனியா போறதா இருந்தாதான் அது வந்து வேலை செய்யும். அல்லது வந்து அந்த நட்சத்திரத்துக்கு அவங்க நட்சத்திரம் வந்து சாதகமா வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. சாதகமா வந்தா போலாம். அல்லது கிரக ரீதியா வந்து உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகமும் அவங்க ஜாதகத்துல இருக்க கிரகமும் ஓரளவு பொருந்தி போச்சு, ராகுக்கு இதோட கனெக்ட் ஆகல அப்படின்னா பிரயாணம் போலாம். இல்ல இப்ப நம்ம எல்லாரும் வந்து கிரகத்தை ஜாதகத்தை வச்சு ஒப்பீனியன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து நீங்க நல்ல ஓகேங்களா? இப்ப இதுக்குன்னு ஒரு பேசிக்கா இது பாக்குற இருக்கு. மாதிரின்னா இதுக்குன்னு நல்ல ஆஹா, நேரம் நான் இருக்கு. அப்படி கேட்கல. பஞ்சாங்கத்துல ஒரு குறிப்பு இருக்கு. எந்த லக்னத்தை ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க வந்து யாத்திரை போலான்ட்டு அத மாதிரி நீங்க பார்த்துட்டு போலாம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு ரெண்டு பேரு, அதாவது என்ன சொல்றது, பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸா சேர்ந்து பிசினஸ் பண்றாங்கன்னு ஒரு ஐடியா வருதுன்னா ஓகே. இந்த நட்சத்திரம் அவங்களுக்கு செட் ஆகும், செட் ஆகாது. இப்ப ரெண்டு பேருக்கும் வேற வேற நட்சத்திரம் இருக்கும். அவங்க வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டேட்ல நட்சத்திரம் அன்னைக்கு ஜாயின் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது இருந்தா அதை எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க? அதாவது இவங்க நட்சத்திரமும் அவங்க நட்சத்திரமும் பாத்தீங்க அப்படின்னா வேதை நட்சத்திரமா இருக்கக்கூடாது. அதாவது வேதை அப்படின்னு சொல்லி வேதை. concept இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வேதை அப்படின்னு ஆமா. ஒண்ணு இருக்கு. அப்ப எந்த அம்மோ. ஒரு நட்சத்திரத்துக்கு வேதை அப்படின்னு சொல்லி கான்செப்ட் இருக்கு. அப்ப எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வந்து வேதை அப்படின்னு தெரியணும். அப்ப அந்த வேதையா இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்தது அப்படின்னா செட் ஆகாது. புரியுதா? வேதையான நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு வந்தா செட் இல்ல, ஆகாது, ரெண்டு பேரும் ஒவ்வொரு பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது. நட்சத்திரத்துக்கும் வேதை நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வேதை நட்சத்திரத்தை ரெண்டு பேருக்கும் அந்த நட்சத்திரம் வேதையா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினினா அஸ்வினிக்கு ஒரு வேதை நட்சத்திரம் இருக்கு, பரணிக்கு ம், ஒரு வேதை நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரம் அவர் இருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த நட்சத்திரம் நல்ல நாள் ம். பார்த்தாலும் செட் ஆகாது. அதே மாதிரி ஒருத்தர் ஜாதகத்துல சனி இருக்குது ஒரு கட்டத்துல, அதே கட்டத்துல இன்னொருத்தருக்கு சந்திரன் இருக்குது அப்படின்னா தொழில் செட் ஆகாது. ரெண்டு பேருக்கும் பார்ட்னர்ஷிப் வந்து செட் ஆகாது. ஒருத்தருக்கு வந்து சனி இருக்குது, இன்னொருக்கு அதே இடத்துல ராகு இருக்குது அப்படின்னாலும் செட் ஆகாது. அப்படி பல ஆங்கிள் வந்து நம்ம அதாவது பார்க்கணும். இப்ப எனக்கு வந்துட்டு மேஷத்துல வந்து எனக்கு வந்து சந்திரன் இருக்கு, என் கூட பார்ட்னர்ஷிப் பண்றவருக்கும் மேஷத்துல வந்து சனி இருந்ததுன்னா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடாது. பார்ட்னர்ஷிப் பண்ணீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிரும். அப்ப இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும் ம். அப்படின்னா சனி சந்திரன் சேர்ந்த என்ன தொழில் வருமோ அதை செஞ்சா பாதிக்காது. நீ வேற தொழில் பண்ணீங்கன்னா பாதிக்கும். ஓகே. இப்படி ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம தனித்தனியா பார்க்கணும். ஒண்ணு ஆறட்டா இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு சனி இருக்கக்கூடிய உங்களுக்கு மேசத்துல சனி இருக்குது, இன்னொருத்தருக்கு வந்து விருச்சிகத்துல சனி இருக்குது அப்படின்னா சனி ஆறட்டா இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் தொழில் செட் ஆகாது. பகை கிரகங்கள் வந்து சனி இருக்கக்கூடிய இடத்துல அவங்க ஜாதகத்துல இருந்தாலும் செட் ஆகாது. ராகு கேது வந்து சனி இருக்க இடத்துல இருந்தாலும் செட் ஆகாது. நட்சத்திரமும் வேதையா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இத்தனை விஷயங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியும். அப்படி இருக்குது, அது குரு பார்வைப்படுது அப்படின்னா அந்த நஷ்டத்தை வந்து ஈடுகட்டி நீங்க வந்து மீண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா நஷ்டம் வர்றது தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. அடிபட்டது இப்போ வந்து உங்ககிட்ட கத்த மாட்டீங்க, வலியை வந்து தாங்கிக்கிடுவீங்க. இப்ப நார்மலா இருந்தா புலம்பி தள்ளுவேன். என்னை மாதிரி ஆள்லாம் வந்து புலம்பி தள்ளுவாங்க, இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. அதே இது வந்து ஒரு குரு பார்வைப்பட்டுச்சு அப்படின்னா புலம்ப மாட்டாங்க, வாயை மூடிட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க. அவ்வளவுதான். சம்பவம் வந்து மாறாதானா?
இப்ப யார் யார் என்னென்ன தொழில் செய்யலாம்னு சொல்லிட்டு ஏதாவது வீடியோ போட்ட ஐடியா இருக்கா? அது ஏற்கனவே பல நட்சத்திர வீடியோஸ் போட்டிருக்கேன். ரீதியா? பல வீடியோஸ் ஆஹா, போட்டிருக்கேன். நட்சத்திர ரீதியா. அது நட்சத்திர பலன் ரீதியா கேக்குறேன். அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பொதுவான நட்சத்திர பலன் சொல்றதுங்கிறது வேற. ஏதாவது ஒரு சரி. பிளானட் வந்து அந்த நட்சத்திரத்துல போய் நிக்கும் பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, ஆமா. இப்ப குரு நட்சத்திரத்துல நிறைய பிளானட்ஸ் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, எந்த ம். நட்சத்திரத்துல இப்ப குருவுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கா? புரட்டாதி, ஆமா. விசாகம், புரட்டாதி, விசாகம், புனர்பூசம். விசாகம், அப்ப இந்த 3 நட்சத்திரத்துல புனர்பூசம். எந்த குருவினுடைய நட்சத்திரத்துல அதிக பிளானட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கோ அந்த நட்சத்திரம் வந்து ம். நீங்க பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு நீங்க தொழில் தொடங்கினா சக்சஸ் ஆகும். அந்த நட்சத்திரத்தினுடைய தொழில் பண்ணாலும் சக்சஸ் ஆகும். புரியுதா? அந்த நட்சத்திரத்தோட நாள்ல நம்ம தொழில் ஸ்டார்ட் பண்ண அது நம்ம எந்த விதமான தொழிலும் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும்னு ஐடியா வராது இல்லையா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீ வந்து இப்ப குருங்கிறது எனக்கு வந்துட்டு குருங்கிற டீச்சர். அப்ப குரு நட்சத்திரம் அப்படின்னா நீங்க ஆமா. டீச்சிங் சார்ந்த தொழில் பண்ணலாம். இல்ல, எனக்கு டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து ஒரு பேக் ஷாப், ஹேண்ட் பேக் ஷாப்ஸ், ஷூ ஷாப்ஸ் அப்படிதான் வைக்க ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றேன். இப்ப குருவும் சனியும் பகை தானே. குருவும் சனியும் பகை. ம். அதாவது அப்ப நான் அந்த பாரம்பரிய ஷாப் வந்து ஆரம்பிச்சேன்னா பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து குரு சனி பகை அப்படின்னு சொல்லப்படுது. நாடி ஜோதிடத்துல வந்து சரி. குருவும் சனியும் நட்பு ம். அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அது நட்பு பகையெல்லாம் ம். நீங்க பார்க்க தேவையில்லை. ரெண்டையுமே கம்பைன் பண்ணி பலன் சொல்லுங்க, தொழில் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதாவது உருவாக்குறது வந்து குரு, அழிக்கிறது குருவும் வந்து சனியும் சனி. கம்பைன் பண்ணி. அப்ப நீங்களே உருவாக்கி ஓகே. அழிச்சிருங்க. அப்ப இல்ல, இந்த கான்செப்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் வந்துட்டு ஒரு பேக் ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு இடத்துல இருந்து அதை பர்ச்சேஸ் பண்றேன். நான் உருவாக்கல. ஒரு இடத்துல இருந்து வாங்குறேன். வாங்கி அதை சேல்ஸ் பண்றேன். இதுல அழிக்கிறதும் வராது, சேல்ஸ் மட்டும் இல்ல, தான் இருக்குது. வாங்கி சேல்ஸ் இதை பண்றது எப்படி நம்ம அப்படிங்கிறது வந்து 3 பிளானட் வருது. வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது புதன் வருது, இது சந்திரன் வருது, ராகு. புதன், சந்திரன், ராகு ம். அதிகமா கனெக்ட் ஆயிருக்குது அப்படின்னா நீங்க அது பண்ணலாம். வாங்கி சேல்ஸ் பண்றது. அப்ப குரு சனிக்கு எப்படி சொல்வீங்க? அத குரு உருவாக்குதல், சனினா குரு அழிக்குதல் வந்து அப்படி எப்படி உருவாக்குறது, சொல்லுவீங்க? வளர்க்கறது, சனி வந்து அதான் எப்படி அதை உருவாக்க அழிக்கிறது. முடியும்? அந்த மாதிரி நீங்க பண்ணணும். நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்களே சேல்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து குரு சனி சொல்லுது. அதாவது இந்த ஆடெல்லாம் வளர்த்து அதோட ஸ்கின்னை அதை அழிச்சிட்டு அந்த ஸ்கின்னை எடுத்து யூஸ் பண்றது, அந்த கான்செப்ட் வருமா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. இப்ப குருனா இப்ப நம்ம வந்து ஆடு வளர்க்குறோம் வச்சுக்கோங்களேன். ஆடு பல்கா வளர்க்குறோம். வளர்த்துட்டு அதை வந்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணி அந்த ஸ்கின்னை வந்து திருப்பி அவங்களுக்கு இருந்து வாங்கி நம்ம அதை ஒரு ப்ராசஸ் பண்றோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளான்னு கேக்குறேன். இல்ல, குரு சனி தானே கேட்டீங்க. குரு சனிங்கிறது வேற. நீங்க ஆஹ் சொல்றது வந்து செவ்வாய். இப்ப ஆடுங்கிறது செவ்வாய், அப்ப தோலுங்கிறது இல்ல, ராகு. எக்ஸாம்பிள் கேக்குறேன். நான் கிரகத்தை கேட்கல. நீங்க உருவாக்கி ஆமா, அதாவது அழிக்கிறதுன்னு ப்ரொடக்ஷன் சொல்லி நீங்களே சொன்னீங்க. பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை சேல்ஸும் பண்ணிடணும். அந்த மாதிரி சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி அதையே நீங்க வளர்த்து அதையே வித்துடணும். அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்வீட் செஞ்சு நான் அதை சேல்ஸ் பண்ணிட்டேன். அது குரு சனி ஆமா, காம்பினேஷனா? ஆனா நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணணும் அதை. அதுதான் சொல்றேன். ஸ்வீட் நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணல, அது வேற எங்க வாங்க தேவையில்ல, ஈஸி தானே ஆமா, கேக்குறாங்க. அழிக்கிறதுக்கு கேக்குறேன். இதை வாங்கி நான் சேல்ஸ் பண்ணனா அது ஒரு பூ வாங்கி பூ கட்டி ஆமா, ஆமா, சேல்ஸ் ஆமா, பண்ற ஆமா, மாதிரி. எல்லாமே நீங்க பண்ற மாதிரி. அதுவும் அப்படிதானே வரும்? ஆமா, ஓகே. வாங்கி பண்ணக்கூடாது. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி அடுத்த செஷனை வந்து நம்ம தொடரலாம். சார் நான் ஒர்க் விஷயமா கேட்டிருந்தேன். ஸோ சனி வந்து எந்த இதில் லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டீங்க. மீன ராசியில் லொக்கேட் ஆயிருக்கு. சரிங்க சார், உங்களுக்கு நான் பர்சனலாவே நான் கால் பண்ணி சொல்லிடுறேன் சார் நான். ஷூர் ஃபைன். ஓகே. ஓகே, ஓகே. ம். அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாமா? உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அடுத்த செஷன் போலாம், இல்லாட்டி இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்ன செய்யலாம்? எனக்கு அடுத்த செஷன் போலாம். எனக்கு இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னோட இன்கம்ப்ளீட் கொஸ்டின் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இதுல ஒரு கொஸ்டின் கேட்டேன் செவ்வாயை பத்தி. காலி சரி, மண்ணை பத்தி வெளியே ஒரு போயிட்டு கொஸ்டின் கேட்டேன். திரும்ப நீங்க லாகின் பண்ணி வாங்க, திரும்ப மீட் பண்ணலாம். ம். ஓகே. சரி, ஓகே, பை.